எக்கனாமிக் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிசி பாலாசிங், நிதி ஆலோசகர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் லெண்டிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாக் லெண்டிங்னு சொல்லுவாங்க, இல்லை ஷேர் லெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய ஷேர் புரோக்கர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களே இந்த சர்வீஸ் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷேர் லெண்டிங்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு ஷேர் இருக்கும். அதை நாம் இன்னொருத்தர்கிட்ட கடனாக கொடுக்கலாம். அந்த கடனாக வாங்கியதற்காக அவர் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அப்படிங்கிற அளவில் நம்ம இதை புரிஞ்சிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் 0.5% ஒரு 5% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா இருக்கிற ஷேருக்கு 0.5லேருந்து 5% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்தால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத ஒத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கலாம். இப்போது இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. நம்மக்கிட்ட இதுக்கு அவர் ஷேர் வாங்குறா, அவர் வாங்கி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி யதார்த்தமாக வரும். நம்மக்கிட்ட ஏன் அந்த ஷேரை வாங்குறாங்க அப்படின்னா, கடனாக வாங்குறாங்க, மார்க்கெட்லேயே போய் அவங்க வாங்கிடலாமே அப்படின்னா, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மக்கிட்ட அந்த ஷேரை வாங்குறவங்க மார்க்கெட்டில் ஷார்ட் செல்லிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விற்றுருவாங்க ஃபஸ்ட்டு ஷேரை ஒரு ரேட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஷேர் ப்ரைஸ் கம்மியாக வரும்போது அவங்க மறுபடியும் அந்த ஷேரை வாங்கி நம்மக்கிட்ட கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷார்ட் செல்லிங் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஒரு மார்க்கெட்லேருந்து வாங்கி இன்னொரு மார்க்கெட்டில் வாங்குவாங்க. ஸோ அப்படி வாங்குறதுக்கு அவங்கக்கிட்ட ஷேர் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட வாங்கின ஷேரை பயன்படுத்திக்கிட்டு இன்னொரு மார்க்கெட்டில் வாங்கிட்டு அதை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் இந்த காலுக்கு போய்டும், கையில் ஷேரே இல்லாமல் விற்றுடுவாங்க. ஸோ அப்போ புரோக்கிங் ஹவுசஸ்லாம் ஷேரை உடனடியாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போகும்போது நம்ம ஷேரை கடனாக சில நாட்களுக்கு வாங்கி அதை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பல பயன்பாடுகள் இருக்குது கடனாக வாங்குவதற்கு. இதில் குறிப்பிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட கடனாக வாங்குறதுக்கு அவங்க மார்க்கெட்லேயே ஷேரை வாங்கிடலாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் நம்ம யோசிக்க தோணும். அவங்க ஏன் மார்க்கெட்டில் அப்படியே வாங்க மாட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபுல் பணம் கொடுக்கணும். இந்த இடத்துல அவங்க ஃபுல் பணம் கொடுக்க தேவையில்லை, உங்ககிட்ட வட்டி மட்டும் கொடுத்தா போதும். அது ஈஸியாக சொல்லிடலாம். ரெண்டாவது இந்த மாதிரி ஷார்ட் செல்லிங்லாம் போகிறவங்களாம் எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த பங்குகளுடைய விலை குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க அந்த பங்குகளை வாங்கி வைக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க. அந்த இறக்கத்தை பயன்படுத்துறதுக்காக தான் நம்மக்கிட்ட டெம்பரவரியாக ஷேரை வாங்குறாங்களே தவிர, லாங் டேர்மில் நம்ம அவங்க வைத்துக்கொள்ள விரும்புகிறது கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஷார்ட் செல்லர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பங்குகளை ஒருத்தர் வாங்குறாங்க, அந்த பங்கோட விலை கீழே போகும் தான் வாங்குறாங்க அப்படின்னு தெரிந்தாலுமே, இந்த பங்கை நீண்ட கால அடிப்படையில் நம்ம லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம விற்காமல் வைத்திருப்போம். ஸோ இந்த இரண்டு தரப்புக்கும் தனித்தனி தேவைகள் இருக்குது அப்படிங்கிற அளவில் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு, இந்த ஸ்டாக் லெண்டிங் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இதை பலரும் வழங்க தொடங்கியிருக்காங்க, பல காலமாக இருக்குது, ஆனால் யாரும் பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிற அளவில் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம பயன்படுத்த தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் லெண்டிங்கில் நான் என்கிட்ட இருக்கிற எல்லா ஷேரையுமே கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்படி எல்லா ஷேரையுமே கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வைத்திருக்கிற ஷேரை இன்னொருவருக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாக் லெண்டிங் ஒர்க் ஆகும். அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஷேர்லாம் தேவை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது மார்க்கெட்டில் அதிகமாக வர்த்தகமாகுதோ அந்த ஷேர். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் போன்ற ஷேர்ஸஸ்லாம் வந்துடும். அந்த மாதிரியான ஷேர்ஸு அது F&O செக்மெண்ட்லேயும் பதியப்பட்டிருக்கணும், அங்கேயும் வர்த்தகமாகணும். இந்த மாதிரியான ஷேர்ஸை தான் அவங்க நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க. அதுதான் இந்த மாதிரியான ஸ்டாக் லெண்டிங்கில் அதிக அளவில் வர்த்தகம் செய்யப்படும், இல்லை கடன் வாங்கி கொடுக்கப்படும் அப்படிங்கிற அளவில் புரிஞ்சிக்கலாம். இதோட ரிட்டர்ன்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 0.5லேருந்து 5% வரைக்கும் வரும். இப்போ நம்ம அந்த ஷேரை கொடுத்துட்டோம். நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன் வருது அப்படின்னா, அதுக்கு யார் ஓனர் அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா அந்த ரெக்கார்ட் டேட் அப்போது அந்த ஷேர் உங்ககிட்ட இல்லைன்னா, அந்த ஷேர் யார்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட தான் எல்லா கார்ப்பரேட் ஆக்ஷனும் போகும். அது டிவிடெண்ட் ஆகட்டும், ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது போனஸ் ஆகட்டும், எல்லாமே அவருக்கு தான் போகும். அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கான அடுத்த கேள்வியாக இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மெக்கானிசம் வச்சுருக்காங்க. ஸ்டாக் லெண்டிங்க்கு கிளியரிங் ஹவுசஸ் இந்த மாதிரி மெக்கானிசம் வச்சுருக்காங்க. நம்ம ஷேரை நாம் அவருக்கு கடனாக கொடுத்தாலும், அந்த காலத்தில் ஏதாவது ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன் வந்தாலும்
அது வந்து நமக்கு தான் வந்து சேருமே தவிர நம்மக்கிட்ட இருந்து கடன் வாங்கி அவருக்கு வந்து அந்த பலன் போகாது. இப்போ டிவிடெண்ட் வந்து நமக்கு ஒரு ஒரு ரூ. 2000 டிவிடெண்ட் வருது அப்படின்னா, அவர் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். பட் அத வந்து அவர் நம்மக்கிட்ட கொடுக்கின்ற மாதிரி தான் இந்த மெக்கானிசம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் கவலைப்பட வேணாம். நமக்கு டிவிடெண்ட் போயிடுமோ, ஷேர்ஸ் போயிடுமோ அப்படின்னு கவலைப்பட வேணாம். நமக்கு அது வந்து திருப்பி வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், நீங்கள் வந்து ஷேர் லெண்டிங் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு அப்ரோச் பண்ண வேண்டியது உங்களுடைய ஸ்டாக் புரோக்கர்கிட்டே கேளுங்க. அவங்களே இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி அதற்கான ஷேர்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் வந்து இருக்கிற ஸ்மால் கேப்பெல்லாம் வாங்கி வச்சுட்டு, இல்லைனா மிட் கேப்பெல்லாம் வாங்கி வச்சுட்டு, எனக்கு இதுக்கு வந்து நான் லெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோலேயும் ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி அதிகமாக வர்த்தகமாகணும், எஃப்&ஓ செக்ஷனில் இருக்கணும், அதுக்கு ஷார்ட் செல்லிங் வாய்ப்பு வந்து அந்த ஷேருக்கு இருக்கணும் அப்படிங்கிற அளவில் புரிஞ்சுக்கலாம். இந்த ஷேரை தான் வந்து வாங்குறதுக்கு வந்து விரும்புவாங்க. யாரெல்லாம் அந்த செக்மெண்ட்டில் இருக்காங்களோ அவங்க இந்த மாதிரியான ஷேர் தான் வாங்குவாங்க. அப்போ இதில் இன்னொரு கேள்வி வரும். அப்போ இந்த மாதிரியான ஷேர்ஸாக நான் வாங்கி வச்சுட்டேன்னா, நான் வந்து 5% சொன்னோம். சில நேரங்களில் அது வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஷேராக இருக்குது, இல்லைனா மார்க்கெட்டில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஷேராக இல்லை அப்படின்னா, அதிகமாக 6% வரைக்கும் கூட நமக்கு இன்ட்ரெஸ்ட் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ எளிமையாக இந்த கேள்வி வரும். நான் இந்த மாதிரி ஷேர்ஸை வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டாக் லெண்டிங்லேயே நான் 6% சம்பாதிச்சிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் இதுக்கும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். எந்த பங்குகளுடைய விலை குறையுமோ அதை தான் அவங்க ஷார்ட் செல்லிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷேரை தான் வந்து நம்ம வந்து இந்த செக்மெண்ட்லேயும் கொண்டு வரும்போது, நீங்கள் இந்த ஸ்டாக் லெண்டிங்க்கு வாங்குறதுக்காக நீங்கள் ஒரு ஷேரை வாங்கி வச்சுட்டிங்கன்னா, அது வந்து ஒரு டெம்பரரி ஃபேஸில் ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து கீழே இறங்க தான் செய்யும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 6% எதிர்பார்த்து இந்த மாதிரியான ஷேரை வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா, அந்த ஷேர் 20% கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் ஒரு ஷேரை வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஷேரை வந்து அடகு வைப்பதில் வந்து தவறு கிடையாது. ஏன்னா அது 20% இப்போ கீழே போனேன்னா இல்லை மேலே போனேன்னா நமக்கு இன்றைக்கி பற்றி கவலை கிடையாது. லாங் டேர்மில் தான் நம்ம வந்து அந்த ஷேரை வச்சுக்க போகிறோம். அப்படிங்கும்போது இந்த ஷேர் லெண்டிங் அப்படிங்கிறது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆனது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். 6% கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை உங்களுடைய ஸ்டாக் புரோக்கர்கிட்ட காட்டி, இதில் எந்தெந்த பங்குகள்லாம் வந்து நான் ஸ்டாக் லெண்டிங் பண்ணலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓகே நீங்கள் சொல்கிறதுல ஒரு 20% ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஸ்டாக் லெண்டிங் வந்து தகுதி பெறுது அப்படின்னா அதை நீங்கள் கொடுங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் ஸ்டாக் லெண்டிங் கொடுப்பதற்காக ஒரு பங்குகளை வாங்காதீங்க. அது வந்து நமக்கு ஒரு நல்ல அதிகமாக வர்த்தகமாகிற ரிலையன்ஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், இப்படியான பங்குகளாக இருந்தாலுமே ஸ்டாக் லெண்டிங்காக வாங்காதீங்க. இந்த நான் சொன்ன அந்த 3 கம்பெனிலுமே வந்து 2 கம்பெனி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் சமீப காலங்களில் ஒரு 30-40% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாக் லெண்டிங் உங்களுக்கானதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களால் ஆராய்ந்து பார்க்க முடியல அப்படின்னா உங்களோட நிதி ஆலோசகர்கிட்ட வந்து பேசுங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், நிதி சார்ந்த முடிவுகளை தனியாக எடுப்பதை விட ஒரு நிதி ஆலோசகரிடம் பேசி எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ஸ் மாதிரி பர்சனல் நிதி ஆலோசகர் இருக்கணும். அவர்கிட்ட கேளுங்க. அவர் வந்து இந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லுவார். அதன் பிறகு இந்த 6%த்தையும் நீங்கள் பெறுவதற்கான வழிகளை பாருங்கள். நன்றி.